கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்குமே என்ன சொல்கிறாங்க, பூச்சி இருக்குது போல இருக்குது வயத்தில், ஒரு மாதிரி வலிக்கிறது, டாய்லெட் சரியாக வரலை, வந்தால் அந்த இடம் டாய்லெட் போகிற இடம்லாம் ஒரு அரிப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. குழந்தைங்க அடிக்கடி கை அங்கே வச்சு அதாவது அந்த குழந்தைகளுக்கு வெக்க மரியாதை இல்லையா, அதனால் அவங்க எப்போவுமே அடிக்கடி அந்த இடத்துல கையை வச்சு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எதனாலன்னா அவங்களுக்கு வயத்தில் கீரைப்பூச்சி இருக்கும். அது அது நிமிண்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறதுனால அவளுக்கு அந்த இடம் அரிக்கும், அவள் கையை வச்சுட்டே இருப்பாள். இவள் பெரியவாளுக்கு ரொம்ப அது டெலிகேட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் ரொம்பவே. அப்படி இந்த பெரியவாளுக்கும் இருக்கும் அதிகமாக குழந்தைகளுக்கு, அதை விட அதிகமாக குழந்தைகளுக்கு தான் இருக்கும். ஏன்னா அவள் நிறையா ஸ்வீட் சாப்பிடுவா, மோஷன் சரியாக போனாலா போகலையாங்கிறதே அவளுக்கே தெரியாது இல்லையா, குழந்தைகள் இல்லையா. அந்த மாதிரி மோஷன் வயத்தில் தங்குறதுனாலையும் அந்த மாதிரி வரும். அப்புறம் ரொம்ப ஹீட் ஆனாலும் அந்த போல் இருக்கும். அவளுக்கெல்லாம் இப்போலாம் யாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது, குழந்தைகளுக்கும் குளிப்பாட்டுறதும் கிடையாது. அப்படிலாம் குளிப்பாட்டின்னு வந்தால் அந்த உடம்பு ஹீட்டே வராது, அதனால் அந்த மாதிரி அரிப்பும் வராது. அது இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் வருது. அதில் சாப்பாட்லேயும் என்னென்னவோ சாப்பிட்றாங்க, எது வேணாலும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதுலேயும் ஒரு டிசிப்ளினோ இதுவோ இல்லை, அதனாலேயும் அந்த பூச்சிகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் போக்குறதுக்கான மருந்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக எல்லாரும் பண்ணக்கூடியது. வேப்பிலை கொழுந்த நான் நல்லா அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அந்த சாறு வர மாதிரி இருக்கணுங்கிறதுனால 1 டம்ளர் 1.5 டம்ளருக்கு தண்ணியை விட்டு அது கொதிக்கணும். அது கொதிச்சுட்டு இருக்கும்போது வேப்பிலை கொழுந்தெல்லாம் பறித்து அதுலேயே போட்டுடலாம். அதே போல் ஓமம், அதே போல் பெரண்டை ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். குழந்தைகளுக்கு போடும்போது ஒரு துண்டு அளவு போட்டால் போதும். அது கணுலாம் எடுத்துட்டு அந்த தோலை சீவிட்டு அதை நசுக்கிட்டு போடுங்க, அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் பெரியவானா இப்போ ஒரு துண்டுக்கு 2 துண்டு கூட போட்டுக்கலாம். அந்த கணுலாம் எடுத்துட்டு தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கு பிறகு பெரண்டையை போடுங்க. இந்த 3 தான், அதாவது வேப்பிலை, ஓமம், பெரண்டை, இந்த 3ஐயும் போட்டு, பெரியவானா பெரண்டையே கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் அரிப்பு ஜாஸ்தி, அந்த நாக்கெல்லாம் அரிக்கும் அப்படிங்கிறதுனால பெரண்டையை கொஞ்சம் குறைச்சலாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த 3ஐயும் அந்த 1.5 டம்ளர் 2 டம்ளர் தண்ணியை வச்சு அதில் இது வேணுங்கிற அளவு நசுக்கி, ஏன்னா 1-2மா நசுக்கினா தான் அந்த சாறு அந்த தண்ணியில் சீக்கிரமாக கலக்கும். அதனால் அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா அரை பாகமாக அது வந்த பிறகு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியையும் துளியோண்டு பெருங்காய பொடியும் போட்டு ஒரே ஒரு உப்புகள் போட்டோம் போதும். அதை போட்டு அதையும் காய்ச்சி அதுவும் கொஞ்சம் நேரம் கொதித்து அதில் பாதியாக வரட்டும். அப்புறம் ஆக மொத்தம் 4 ஒரு பாகமாக அந்த தண்ணி சுண்டிடணும். அப்புறம் சுண்டின பிறகு அதை வடிகட்டி ஆற வச்சுட்டு நல்லா கையால் ஒரு கசக்கிட்டு அதுக்கு பிறகு அதை வடிகட்டி பொழிஞ்சு எடுத்தீங்கன்னா அந்த ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளருக்கு தான் அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக குடிச்சிட சொல்லுங்கள். குழந்தைங்களானாலும் சரி, பெரியவானா உடனே குடிச்சிடுவா. ஆனால் குழந்தைகள் கொஞ்சம் அடம்பிடிப்பா. அதனால் அவள்கிட்ட எப்படியாவது தாஜா பண்ணி அதை சாப்பிட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஒரு வேளை சாப்பிட்டாலே மறுநாள் காலம்புற அவங்க மோஷன் போகும்போதோ அல்லது நைட்டு போகும்போதோ அவங்களுக்கு அவ்வளோ கீரைப்பூச்சியும் அப்படியே பந்தாக ஊட்டின்னு வெளியில் வந்துடும். அவ்வளோ நிஜமாவே நீங்கள் அதை பாருங்களேன். அந்த வேப்பிலை கொழுந்து, ஓமமும் பெரண்டையும் சேர்ந்து அவங்க சாப்பிடும்போது அவ்வளோ வயத்தை க்ளீன் பண்ணி அத்தனை பூச்சியும் வெளியில் வரும். இதை ஒரு நாள் இதை செஞ்சுட்டு அந்த மறுநாள் அந்த பூச்சியெல்லாம் வெளியில் வந்த பிறகு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துருங்க. திருப்பி இன்னொரு நாள் அந்த மாதிரி கொடுங்க. அந்த மாதிரி வாரத்துக்குள்ளே ஒரு 8 நாள் 9 நாளுக்குள்ளே ஒரு 2-3 தரம் கொடுங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா வயிறு ஃபுல்லுக்கும் சுத்தமாகி அந்த பூச்சி, அதாவது கீரைப்பூச்சி அப்படின்னு சொல்கிற குட்டி குட்டியாக வெள்ளையாக அப்படி தான் வரும். அந்த டாய்லெட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது சாதாரணமாக இப்போல்லாம் ப்ளஷ் அவுட்டில் போகிறதுனால அதை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் சாதாரணமாக இதில் போகும்போதெல்லாம் பார்த்துடலாம். அதை குழந்தைகளுக்கு எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத, வெளியில் வந்திருக்காங்கிறதையும் பார்க்கலாம். சமயத்தில் இதில் நாடாப்பூச்சிலாம் கூட வந்துடும். அந்த மாதிரி நாடாப்பூச்சி இருந்ததுன்னா குழந்தைகள்லாம் ரொம்ப மெல்லிசாக ஒல்லியாக அப்படியே வயிறு மட்டும் சூனா வயிறு விழுந்து கை கால்லாம் சூம்பி அப்படி இருப்பாங்க. மூஞ்சியில் மட்டும் ஒரு மாதிரி சதை விழுந்து ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வயத்தில் பூச்சி இருக்குன்னு தான் அர்த்தம். அவளுக்கு பசிக்கவே பசிக்காது. ஒரு மாதிரி அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, இது சாம்பல் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, சாக் பீஸ் சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அந்த பல்பத்தை சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஃபீலிங் அவளுக்கு வரும். ஆனால் சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரிலாம்
இப்படிலாம் இருந்தாலே கீரைப்பூச்சி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்குலாம் இப்போ நான் சொன்னதை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 நாளுக்குள்ளே 2-3 தடவை சாப்பிடும்போதே அவங்களுக்கு உடனே நல்லா ஆயிட்டு நல்ல பசி எடுக்கும், எதை பார்த்தாலுமே சாப்பிடலான்னு தோணும். இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட, அதாவது சாம்பல் சாப்பிட்றது, பல்பம் சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது. இதை கண்டிப்பாக செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம். சமையல் விஷயத்தில் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சமையலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லையே இல்லை. புதுசாக ஏதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஷோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு இதே போல் இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் எடுத்து வரேன். Until then, it's bye from கார்த்தி. ஓய் 5 minutes, ஓகே? அப்போ தான் சமைச்சது உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்காகவே சரண்டர் பண்றோம். ரெடி? சோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நீத்து ஏர்வாடியில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, கட் திரும்ப